விவாதம். ஒரு விவாதத்தில் இருவருமே முடிவை தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். விவாதம் என்பது தான் என்ற அகம்பாவங்களின் ஒரு போர்க்களமே தவிர வேறொன்றும் பெரிதாக இல்லை. இது கூச்சலில்தான் முடியும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவனை விட பெரிய முட்டாள் அவனோடு விவாதிப்பவனேயாகும். பாரபட்சமான மனதுடன் பகுத்தாய்வு பயனுள்ளது அல்ல. அவருக்கு பகுத்தறியும்படி சொல்லப்படாததால் நீங்களும் பகுத்தறிந்து சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு குறுகிய மனமும் உளறும் வாயும் வேடிக்கையான ஆனால் உபயோகமில்லாத விவாதங்களுக்கு இட்டுச் செல்லும். கலந்து பேசுதல் என்பது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொல்வதை மட்டும் உரித்தாகுவது இல்லை. எது சொல்ல தேவை இல்லையோ அதை சொல்லாமல் விட்டு விடுவதும் ஆகும் என்று கூறி இன்றைக்கி நம்ம பேச ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, விவாதிப்பதை விட கலந்து பேசுவது எவ்வாறு முக்கியம் அளிக்கிறது, காரணம் என்ன? இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். ஒரு சிலரை விவாதிப்பவர்கள் என்றே அழைக்கலாம். அது அவர்களது நடத்தையிலும் உறவு முறைகளிலும் தெரியும். விவாதங்கள் தவிர்க்கப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பதானால் மன வலிகள் பலவற்றை தடுத்து விடலாம். ஒரு விவாதத்தை வெல்லக்கூடிய சிறந்த வழி அதை தவிர்ப்பதுதான். விவாதம் என்ற ஒன்றை நீங்கள் ஒருபோதும் வெல்லவே முடியாது. நீங்கள் ஜெயித்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். ஒரு விவாதத்தில் வெற்றி பெற்று அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலையையோ அல்லது வாடிக்கையாளரையோ அல்லது நண்பரையோ அல்லது திருமண உறவு முறையையோ இழந்துவிட்டால் எந்த வகையில் அந்த வெற்றியை சேர்ப்பது மிகவும் வெறுமையானது. பெரிதாக்கப்பட்ட தான் என்ற அகம்பாவத்திலிருந்து விவாத எண்ணங்கள் பிறக்கின்றன. விவாதித்தல் என்பது தோற்கப் போகும் ஒரு போர்க்களத்தில் சண்டையிடுவது போன்றது. ஒருவர் வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றியின் அளவை விட அதற்கான விலை அதிகமாகும். நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட உணர்ச்சி போராட்டங்கள் ஒரு தீய எண்ணத்தையே இட்டுச் செல்லும். ஒரு விவாதத்தில் இருவருமே முடிவை தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். விவாதம் என்பது தான் என்ற அகம்பாவங்களின் ஒரு போர்க்களமே தவிர வேறொன்றும் பெரிதாக இல்லை. இது கூச்சலில்தான் முடியும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவனை விட பெரிய முட்டாள் அவனோடு விவாதிப்பவனேயாகும். இதனால் என்ன பயன்? நீங்கள் அதிக விவாதங்களை வெல்ல வெல்ல உங்களுக்கு குறைந்த நண்பர்களே இருப்பர். நீங்கள் சொல்வது சரியாகவே இருந்தாலும் விவாதம் செய்வதனால் என்ன பயன்? பதில் தெரிந்ததுதான், 0. ஒருவர் எப்போதுமே தன் கருத்தை வலியுறுத்தக்கூடாது என்று பொருளாம். அவர் வலியுறுத்தத்தான் வேண்டும், ஆனால் மிருதுவாகவும் சாமர்த்தியமாகவும். எனக்கு தெரிந்த தகவலை வைத்து போன்ற
நடுநிலையான தொடர்களால் சொல்ல வேண்டும். மற்றவர் வாதம் செய்பவராக இருந்தால் நீங்கள் அவரை தவறு என்று நிரூபிக்கலாம். ஆனாலும் அது தேவைதானா? நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்கள் உங்கள் கருத்தை இரண்டாவது முறை வலியுறுத்துவீர்களா? நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்? ஏனென்றால் அந்த விவாதம் எது சரி என்பதை விட யார் சரி என்று நிரூபிக்க முயலுகின்றதொரு மூடிய மனதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு பொது விருந்தில், அதுவும் குறிப்பாக குடித்த பிறகு யாராவது ஆணித்தரமாக நிகழும் ஆண்டின் ஏற்றுமதி மதிப்பு $50 பில்லியன் ஆகும் என்று சொல்லலாம். அவர் தருகின்ற தகவல் தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நேர்கிறது. உண்மையான ஏற்றுமதி மதிப்பு $45 பில்லியன் ஆகும். அன்று காலை பத்திரிகையில் அதை படித்திருக்கலாம், அல்லது விருந்துக்கு வரும் வழியில் வானொலியில் கேட்டிருக்கலாம், அல்லது உங்களது காரில் உள்ள செய்தி புத்தகம் ஒன்றின் மூலமாக அதை தெரிந்து கொண்டு இருக்கலாம். அப்படி என்றால் உங்களது கருத்தை சொல்வீர்களா? ஆம், ஏற்றுமதி மதிப்பு $45 பில்லியன் என்பதே எனக்கு தெரிந்த தகவலாகும் என்று சொல்லுங்கள். மற்றவர், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது என்றும் எனக்கு அது என்ன என்று சரியாக தெரியும், அது $50 பில்லியன் தான் என்று பதில் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நிறைய தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்பர் 1, உங்களது கருத்தை மீண்டும் சொல்லி ஒரு விவாதத்தை தொடங்கலாம். நம்பர் 2, ஓடிப்போய் உங்களது காரில் இருந்து அந்த செய்தித்தாளை கொண்டு வந்து அவர் சொன்னது தவறு என்பதை நிரூபிக்கலாம். நம்பர் 3, விவாதத்தை தவிர்க்கலாம். நம்பர் 4, விவாதிக்காமல் கலந்து பேசலாம். இங்கு சரியான தேர்வு மூன்றாவது செயலே ஆகும். ஒருவர் தனது வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க விரும்பினால் தனது பண்பட்ட முதிர்ச்சியை பயிற்சி செய்ய வேண்டும். முக்கியம் இல்லாத விஷயங்களிலும் சின்ன சின்ன விவாதங்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே முதிர்ச்சியாகும். ஒரு விவாதத்திற்கும் கலந்து பேசுவதற்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? ஒரு விவாதம் ஒளியை எழுப்பும், கலந்து பேசுதல் ஒளியை லைட் தரும். ஒன்று தான் என்ற அகம்பாவத்தில் இருந்தும் மூடிய மனதிலிருந்தும் வருகின்றது, மற்றது திறந்த மனதிலிருந்து வருகிறது. விவாதம் என்பது அறியாமையை பரிமாற்றம் செய்து கொள்வது. கலந்து பேசுதல் என்பது அறிவை பரிமாற்றம் செய்து கொள்வது. விவாதம் என்பது ஆவேசத்தின் வெளிப்பாடு. கலந்து பேசுதல் என்பது தர்க்கத்தின் வெளிப்பாடு. விவாதம் யார் சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறது. கலந்து பேசுதல் எது சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறது. பாரபட்சமான மனதுடன் பகுத்தாய்வது பயனுள்ளது அல்ல. அவருக்கு பகுத்தறியும்படி சொல்லப்படாததால் நீங்களும் பகுத்தறிந்து சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு குறுகிய மனமும் உளறுவாயும் வேடிக்கையான ஆனால் உபயோகம் இல்லாத விவாதங்களுக்கு இட்டுச் செல்லும். கலந்து பேச வேண்டுமானால் குறுக்கீடு இல்லாமல் மற்றவர் தனது கருத்தை சொல்ல அனுமதிக்கவும். அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தட்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை தவறு என்று நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். அவரது நிலைக்கு
உங்களை இழுத்து கொண்டு போய் விடவும் அனுமதிக்காதீர்கள். அவரை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். அது அவரை குழப்பிவிடும். காரணம் எதுவாக இருந்தாலும் சூழலின் இறுக்க நிலையை தளர்வடைய செய்வதற்கான சிறந்த வழியாவது நம்பர் 1, பொறுமையாக கேளுங்கள். நம்பர் 2, பதிலுக்கு திரும்ப சண்டை போடாதீர்கள் அல்லது எதிர்த்து பேசாதீர்கள். இது மற்றவரை குழப்பிவிடும். ஏனென்றால் அவர் சண்டை போடுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நம்பர் 3, மன்னிப்பை எதிர்பார்க்காதீர்கள். சிலருக்கு அவர்கள் தவறே செய்திருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்பது கஷ்டமானது. நம்பர் 4, அல்பமான விஷயங்களை எல்லாம் வைத்து பிரச்சனையை உருவாக்காதீர்கள். கலந்து பேசுதல் என்பது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொல்வதை மட்டும் உரித்தாக்குவது இல்லை. எது சொல்ல தேவையில்லையோ அதை சொல்லாமல் விட்டு விடுவதுமாகும். தெளிவாக பேசும் கலையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதிர்த்து பேசுவதற்கு அல்ல. பெரியவர்களான நாம் மற்றவர்களை மனம் வெறுக்கச் செய்யாமல் நமது கருத்துக்களை வலியுறுத்தும் கலையை கற்க வேண்டும். ஒரு விவாதத்தை ஒருவர் கையாளுகின்ற விதத்திலிருந்து அவரது வளர்ப்பு முறை தெரிய வரும். சைரஸ் சிங் என்பவர், நான் வெகு நாட்களுக்கு முன்பே பன்றியுடன் மோதக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு விட்டேன். நீங்கள் அசுத்தமாவீர்கள், அதோடு பன்றியும் அதையே விரும்புகிறது என்றார். கலந்து பேசுவதை தொடங்குவதற்கான வழிகள்: நம்பர் 1, திறந்த மனதுடன் இருங்கள். நம்பர் 2, எந்த விவாதத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நம்பர் 3, குறுக்கிடாதீர்கள். நம்பர் 4, உங்களது கருத்தை சொல்வதற்கு முன்னால் பிறரது கருத்தையும் கேளுங்கள். நம்பர் 4, தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேள்வி கேளுங்கள். அது மற்றவரையும் சிந்திக்க வைக்கும். நம்பர் 6, மிகைப்படுத்தி சொல்லாதீர்கள். நம்பர் 7, மற்றவரை ஒத்துக்கொள்ள வைப்பதில் உற்சாகமாக இருங்கள், வலு கட்டாயமாக இல்லை. நம்பர் 8, விட்டு கொடுக்க தயாராக இருங்கள். நம்பர் 9, அற்பமான விஷயங்களில் விட்டு கொடுங்கள், ஆனால் கொள்கைகளை அல்ல. நம்பர் 10, எதையும் கௌரவ பிரச்சனை ஆக்காதீர்கள். நம்பர் 11, உங்களது எதிராளியின் தன்மானத்தை புண்படுத்தாமல் பக்குவமாக சொல்லி அவரை பின்வாங்க செய்யுங்கள். மறுப்பது அவரை புண்பட வைக்கும். நம்பர் 12, கடினமான வார்த்தைகளையும் பலவீனமான விவாதங்களையும் விட மிருதுவான வார்த்தைகளையும் கடினமான விவாதங்களையும் பயன்படுத்துங்கள். ஒரு விவாதத்தில் அறிவில்லாத ஒருவரை தோற்கடிப்பது முடியாது. அவரை கடினமான கசப்பான சொற்கள் ஒரு பலவீனமான காரணத்தையே குறிக்கிறது. கலந்து பேசும்போது கீழ் வருபன போன்ற தொடர்களை பயன்படுத்துவது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. நான் சொல்வது ஒருவேளை தவறாக இருக்கலாம். அறியாமையை காட்டுவதும் கீழ் வருவன போன்ற கேள்விகளை கேட்பதும் விவாதங்களை குறைக்கும் மற்றொரு வழியாகும். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா?
நீங்கள் இன்னும் சற்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எதுவுமே நடக்கவில்லை என்றால் அமைதியாகவும் மென்மையாகவும் அடக்கமாகவும் விவாதத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. இவ்வாறு இங்கு பகிரப்பட்ட விவாதிக்கப்படவதை விட கலந்து பேசுவது எவ்வாறு முக்கியம் என்று நாம் பேசிய சில விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதன் மூலம் உங்களால் சுய மதிப்பீட்டு கொண்டு எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து செயல்படுவது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கலந்து பேசுதல் என்பது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொல்வதை மட்டும் உரித்தாக்குவது இல்லை. எது சொல்ல தேவையில்லையோ அதை சொல்லாமல் விட்டு விடுவதுமாகும். அதேபோல ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை தவறு என்று நிரூபிக்க முயற்சிப்பதை விட அவரது நிலைக்கு உங்களை இழுத்து கொண்டு போய்விடவும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். ஒவ்வொருவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். அதுவே உங்களை மேலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமயோசிதமாக சிறந்த வழிகாண மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் இதேபோல மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.